இந்த வீடியோ வந்து ஃபுல்லாவே என்னோட பர்சனலா ஃபேவரட் கிளிப்ஸ் அப்படின்ட்டு நான் ட்ராவல் பண்ணதுல இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வயகான், பாலக்காடு அந்த டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் அந்த ரூட்ல நாங்க போயிருந்தோம். தெகிடி எல்லாமே வந்து போயிருந்தோம். ஒரு ட்ரிப் மாரி. ஸோ அந்த ட்ரிப்ல போனதுல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா பர்சனலா நான் கேப்சர் பண்ண வீடியோன்னு இருக்கும்ல, அந்த வீடியோஸ் தான். ஸோ அங்க ஒரு அருவி மாரி இருந்தது. அதுல இந்த வீடியோ எடுத்தேன்னா, எனக்கு இனிஷியலா வந்து நெறைய வீடியோஸ் எடுக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ நான் எடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து அதில என்னோட ஃபேவரெட்டுன்னு நான் கொஞ்சம் வச்சிருப்பேன்ல, அதெல்லாம் மட்டும் வந்து நான் ட்ராவல் பண்ணதில எனக்கு பிடிச்சது, இல்ல நான் ரசிச்சது, அந்த மாரி என்கிட்ட இருக்கிறத வந்து போடலான்ட்டு உண்மையாவே அந்த அருவி வந்து ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த மேகம் வந்து அந்த மலைய தொடுற மாரி, மேகம் வந்து அந்த மலைய வந்து தொடுற மாரி இருக்கும் இதில. அந்த ஸ்லோவா அந்த மேகம் வந்து நகரும் பாருங்களேன். ஸோ அது ரொம்ப அழகா இருந்தது. நான் நெறைய நாள் இத அகைன் அகைன் பார்த்துருக்கேன். ஸோ அது கரெக்டான கேப்சர் பண்ணியிருந்தேன் நான். அந்த டைமில் கரெக்டாக அது கேப்சரும் ஆச்சு. நான் நார்மலாக எடுக்கணும்னு தான் எடுத்தேன். ஸோ அந்த வீடியோ இதில் இருக்கும். அப்படியே ஒரு மாரி பச்சை பசேல்னு க்ரீனிஷாக இருந்தது. ஒரு மாரி அமைதியான ஒரு இதில் இருந்தது. ஸோ அந்த மலை கிட்டலாம் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து மண்ணோட மலை எப்படி இருக்கும், இது வந்து ஃபுல்லாக ட்ராவல் தான். ஸோ நாங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது ட்ராவல் பண்ணது. இது வந்து கோயம்புத்தூர் எல்லாமே மிக்சடாக தான் இருக்குது இந்த வீடியோவில். ஒன்று மட்டும் அப்படி இல்லை. நாங்கள் அந்த ட்ரிப்பில் வந்து பிளான் பண்ணது வந்து வேகமோனும் தேக்கடியும் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நான் பேரே கரெக்டாக சொல்கிறேனான்னு தெரியல. ஓகேவா. ஸோ அந்த இது ஆடுறதெல்லாம் வந்து செம்ம அழகாக இருந்தது. லைக் நம்ம அந்த மேலே போய் பார்க்கும்போது அது இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. மேபி வீடியோவில் அவ்வளோ ஃபீல் பண்ண முடியாது. நேரில் வந்து அந்த ஏரும் அந்த அட்மாஸ்பியரு, அந்த காற்று மூஞ்சில் வந்து படும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் படும்போது எப்படி இருக்கும் அப்படின்றது. ஏன்னா நான் ஃபுல்லாக சென்னையிலேயே வளர்ந்து இது பண்ணதுனால ரொம்ப எனக்கு வந்து அந்த கிராமத்தோட நேச்சரோ, இல்லை ரொம்ப ஒரு நேச்சர்லேயோ நான் இருந்ததோ வளர்ந்ததோ இல்லை. அதனாலேயே என்னவோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ லைட்டாக மழை வந்திருந்தது நாங்கள் போயிருந்தோம் அன்றைக்கி. ஸோ அதுவுமே லைட்டாக கேப்சர் பண்ணியிருந்தேன். மழையில் இன்னும் செம்மையாக இருக்குது. அந்த ட்ரெயினில் போகும்போதே அந்த வியூ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்குது. வேடிக்கை பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். செம்மையாக ஃபீல் பண்ணலாம். நார்மலாக இப்போ நம்ம சென்னையில் சுற்றி வர்றதுக்கும் இந்த மாதிரி ட்ரிப் போகும்போது ஒரு மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட். ஏன்னா நிறைய பேர் அடிக்கடி ஓடிடுவாங்க இருக்கிற இடத்த விட்டு அப்படின்னு தோன்றவங்க இந்த மாதிரி வந்து ஒரு க்ரீனிஷாக ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக. உண்மையை சொல்லணும்னா எல்லாமே மறந்துருச்சு அங்கே போகணும். ட்ராவல்லையே லைக் எல்லாமே ஏதோ நம்ம புதுசாக வந்து ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் ஒரு 10 பேர்கிட்ட போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. ஸோ வீடியோஸில் நான் மோஸ்ட்லி வரல. ஏன்னா எனக்கு நேச்சர் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் அதை கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் பண்ணேன். ஆனால் அந்த மேகம் வந்து டச் பண்ணுறது, அப்புறம் அந்த சாரலில் வந்து அந்த நம்ம கார் ஓட்டிகிட்டு போனது எல்லாமே செம்மையாக இருந்தது. மஸ்ட்டு விசிட் ஒரு வாட்டியாவது போயிட்டு சும்மா பார்த்துட்டு வந்தால் ஒரு ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ. டாடா பாய்.